Hello guys, welcome to Exams Daily YouTube channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா TN TET எக்ஸாமினேஷனை பத்தின பேசிக் வீடியோ. ஸோ நிறைய பேர் இப்பதான் பிஎட் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ பிஎட் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும், இல்லை டெட் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும், இல்லை இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீச்சர் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஎன் டெட் தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெஸ்ட் பத்தின டீடைல்டான எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ டெட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே முக்கியமான ஒரு டவுட் இருக்கும். ஸோ லாஸ்டா 2022ல எக்ஸாம் நடந்தது, 23 லெவல்ல 24 முடிய போது இது வரைக்கும் எந்த விதமான அப்டேட்டுமே டிஎன் டெட்ல இருந்து இல்லையே, ஸோ எக்ஸாம் நடக்குமா இல்லைன்னு கூட ஒரு சைட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்களே, அது உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா டிஎன் டெட் எக்ஸாமினேஷன் நடக்கும். நமக்கு முதல்ல நியூஸ் பேப்பர்லாம் சொல்லியிருந்தாங்க அக்டோபர்ல நம்மளோட டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஃபார் டெட் எக்ஸாம் அப்படின்றது. ஸோ கொஞ்சம் அது டிலே ஆகிருக்கு. மேபி இந்த இயர் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு அது ரிலேட்டடான அப்டேட் கண்டிப்பா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. நீங்க இது வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. டிஎன் டெட்டுக்கு நிறைய பேர் இன்னும் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ஸ் மேபி போன வருஷம் நம்மளுக்கு பேப்பர் 2 அப்படின்றது பிப்ரவரியில நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிப்ரவரியில கூட நம்மளுக்கு எக்ஸாம் வர மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை எப்படி படிக்கிறது தெரில, ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்க எக்ஸாம்ஸ் டெய்லியோட சேர்ந்து படிக்கலாம். அதுக்கான ஆஃபர் நம்ம டிஎன் டெட்டுக்கான கிளாஸஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 8101234234 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உடனே ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் கிளாஸஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. ஸோ நம்ம கொடுக்குற கைடன்ஸ் வச்சு நீங்க ஈஸியா உங்களோட எக்ஸாமினேஷன்ஸ்ல கிளியர் பண்ண முடியும். அண்ட் அஸ் வெல் அஸ் நம்மளோட யூடியூப் சேனல்லையுமே உங்களுக்கான அடுத்தடுத்த கிளாஸஸ் டெட் ரிலேட்டடாகவும் டிஎன்பிஎஸ்சி மற்ற சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம போட போறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிஎன் டெட் அப்படின்னா என்ன? ஸோ தமிழகத்துக்கு தேவையான ஆசிரியர்களை தேர்வு செய்யறதுக்கான ஒரு மையம். ஸோ இப்போ நம்ம டெட் பேப்பர் 1 எழுதினாலும் சரி, பேப்பர் 2 எழுதினாலும் சரி, அதுல நம்ம கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நியமன தேர்வு அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட லெவல் என்ன, இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனை நம்ம கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாமினேஷன் ஃபுல்லாவே நம்மளுக்கு சிபிடி ஃபார்மேட்ல தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு சிபிடி அப்படின்னால என்னன்னு தெரியல. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ உங்களை சிஸ்டம் முன்னாடி உட்கார வச்சு அதுல தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ ஓஎம்ஆர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஓகேவா? சிபிடி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ டெட் அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப உங்களுக்கு இதுல 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டெட் பேப்பர் 2, செகண்ட் ஒன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. ஸோ நிறைய பேருக்கு இதுக்கு உண்டான அந்த டிஃபரன்சியேஷனே தெரியல. ஸோ இப்போ நீங்க டெட் பேப்பர் 1 நீங்க எலிஜிபிள் ஆகி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றீங்க அப்படின்றப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியான டீச்சர்ஸா போகலாம். இது டெட் பேப்பர் 2ன்றப்ப 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸஸ் டீச்சரா போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நீங்க பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்க டெட் பேப்பர் 1ம் எழுத முடியும், டெட் பேப்பர் 2ம் எழுத முடியும். இதே நீங்க டிடிஎட் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ ஸோ இங்க உங்களுக்கு பேப்பர் 1 மட்டும்தான் எழுத முடியும். டிடிஎட் முடிச்சவங்க பேப்பர் 2 எழுத முடியாது. இல்லை நான் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க தாராளமா 2 எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் அதுல பர்டிகுலரா நான் இதுதான் பண்ணுவேன் இருப்பீங்க. ஸோ அப்படி இல்லாம ரெண்டுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். அதையுமே தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதவங்களுக்கும் இந்த நியூஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இதுல டெட் பேப்பர் 1 பத்தி பார்த்தோம்ல, அதுல என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கு, எதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சைக்காலஜி அப்படின்றத நம்மளோட சிலபஸ்ல எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டெட் சைக்காலஜி அப்படின்னு தான் நம்ம அஸ்பிரன்ட் சைட்ல பேசிப்போம். சரியா? ஸோ இந்த சைக்காலஜி அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலையை சார்ந்தது. 6 வயசுல இருந்து 10 வயசு, நான் சொல்றது டெட் பேப்பர் 1க்கு 6 வயசுல இருந்து 10 வயசு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய மனநிலை அது சம்பந்தமா நிறைய பேர் தியரி எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பத்தி எல்லாமே படிக்கிறது. இதுல இருந்து உங்களுக்கு 30 கொஸ்டின் வரும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ், 30 மார்க்ஸ். சரியா? அடுத்து லாங்குவேஜ் 1. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இதுல சூஸ் பண்ண போறது கண்டிப்பா தமிழ் தான்.
இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் லாங்குவேஜஸா தெலுங்கு, மலையாளம், கன்னடா, உருது இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சஜஷன் நம்ம எப்பயுமே தமிழ் தான் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா சூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் கண்டிப்பா இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி. ஸோ தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும் ரெண்டுலையுமே 30 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், 30 மார்க் அப்படின்றது இருக்கும். அடுத்ததான் மேக்ஸ். மேக்ஸ்லயும் நம்மளுக்கு 30 மார்க் இருக்கும். அண்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு வர்றப்ப அதுல உங்களுக்கு எல்லாமே கவர் ஆயிரும். சயின்ஸ் கவர் ஆயிரும், சோசியல் கவர் ஆயிரும், எல்லாமே உங்களுக்கு இதுலயே கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம இதுக்கு எல்லாத்தையுமே படிக்கணும். என்ன படிக்கணும்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது? ஆன்லைன் பிடிஎஃபா கிடைக்குது, பட் நம்மளுக்கு ஆக்சுவலி நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால எப்படி இதை பண்றது அப்படின்னா, நாமளே இது உங்களுக்கு டாபிக் வைஸா பிரிச்சு புக் மெட்டீரியல்ஸா வச்சிருக்கோம். ஸோ புக் மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்க இந்த 8101234234 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதோட பேட்டர்ன். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதே தான் சைக்காலஜி. ஸோ சைக்காலஜின்றது இந்த இடத்துல 11ல இருந்து 14 வயசு குழந்தைங்களை பத்தின மனநிலை சம்பந்தப்பட்ட கேள்விகள், அவங்கள பத்தின தியரிஸ், அந்த மாதிரி நிறைய வரும். இதுல மொத்தமா 30 கொஸ்டின்ஸ் அண்ட் 30 மார்க்ஸ் அப்படின்றது இருக்கும். சரியா? ஸோ லாங்குவேஜ் 1 பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் தமிழ் சூஸ் பண்ணுவோம். இதை தாண்டி தெலுங்கு, கன்னடா, மலையாளம், உருது இதனால நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சேம் 30 கொஸ்டின் 30 மார்க். லாங்குவேஜ் 2ன்றது இங்கிலீஷ் கம்பல்சரி. ஸோ 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ். பட் இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து டெட் பேப்பர் 2ல கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகும். சரியா? இப்போ வந்து நான் மேஜர் வந்து பிசிக்ஸ் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன எழுத முடியும்ன்றது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் நீங்க எழுத முடியும். சரியா? இல்ல மேஜர் வந்து நான் வந்து ஹிஸ்டரி அப்படின்றப்ப நீங்க சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அதை எடுத்துக்கலாம். சரியா? இதுல 2 இருக்கு. இது எப்படி நம்ம சொல்லுவோம்னா டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ், டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸா இருந்தா அது ரிலேட்டடா 60 கொஸ்டின், சோஷியல் சயின்ஸா இருந்தா அது ரிலேட்டடா 60 கொஸ்டின். மொத்தமா 2 எக்ஸாமுக்குமே பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே 150. ஸோ நிறைய எதுக்காக இந்த டிஃபரன்ஷியேட் சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம கால் பண்ணி பேசும்போதும் சரி, நேரா விசாரிக்கிறப்பையும் சரி, அவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 எப்படி நினைச்சிருக்காங்கன்னா டெட் பேப்பர் 2 முதல் எழுதணும், அதை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டெட் பேப்பர் 2 எழுதணும் அப்படின்னு. நோ, டெட் பேப்பர் 1 வேற, டெட் பேப்பர் 2 வேற, தனி எக்ஸாம். சரியா? அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் மெயினா அந்த டிஃபரன்ஷியேஷன் சொன்னது. ஓகே? ஸோ எப்படி ஒரு டெட் எக்ஸாமினேஷனுக்கு எப்படி படிக்கலாம், ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி நம்ம ஒரு சிலபஸ் வைஸா வேர் டு ஸ்டடி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் டெட்டுக்குமே. டெட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் கிடையாது. ஓகேவா? சிலபஸ்ன்றது உங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் லெவல்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண வேண்டியது 6th to 10th. அது மட்டும் இல்லாம இப்ப ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணாம ஃபர்ஸ்ட் தமிழ் படிக்கிறீங்களா, தமிழ் எல்லாத்தையும் 6th to 10th வரைக்கும் இருக்க தமிழ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. இங்கிலீஷ் படிக்கிறீங்களா, இங்கிலீஷ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. மேக்ஸ் படிக்கிறீங்களா, மேக்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆர்டர்ல நீங்க படிக்கிறீங்கன்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் சயின்ஸ் படிக்கிறீங்களா, 6thல இருந்து 10th வரைக்கும் இருக்க சயின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. அடுத்து சோசியல் படிக்கிறீங்களா, எல்லா சோசியலையும் படிச்சிருங்க. ஸோ சைக்காலஜி அப்படின்றதுக்கும் நம்ம சைட்ல ஸ்பெஷலா சைக்காலஜிக்கான கிளாஸஸ் நம்ம ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு சைக்காலஜில தான் மார்க் கம்மி ஆகுது, அதை கண்டுக்கிறதே இல்லை நிறைய பேர். அதுதான் 30 மார்க் சொல்லையா கொடுக்க போகுது. ஸோ எல்லாரும் நல்லா கவனிங்களேன். ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ தமிழ் எல்லாரும் படிப்பாங்களா, படிப்பாங்க. இங்கிலீஷ் எல்லாரும் படிப்பாங்களா, படிப்பாங்க. மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் காமன் டாபிக்ஸ் எல்லாராலையும் இதை படிக்க முடியும். ஆனா எல்லாராலையும் படிக்க முடியும், எல்லாராலையும் அந்த 120க்கான மார்க்ஸ் எடுத்துட முடியும். அப்போ உங்களை எது இங்க பாஸ் பண்ண வைக்குது அப்படின்றப்ப அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அப்படின்றது சைக்காலஜி தான். ஸோ நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு சைக்காலஜியை ரொம்பவே தெளிவா நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரியா? ஸோ சைக்காலஜிக்கும் ஸ்பெஷலான கிளாஸஸ் நம்ம உங்களுக்கு டெட்டு கூடயே சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ப இதை ஃபுல்லா நீங்க புக் வைஸா தான் படிக்கணும். புக் வைஸா நம்ம கிட்ட புக்ஸும் இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஹவு டு ஸ்டடி. ஸோ எத்தனை பேர் டிஎன்பிஎஸ்சிக்கு போட்டு ஹவு டு ஸ்டடி வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல, இதுக்கும் பார்த்துக்கோங்க. அதுல உங்களுக்கு அதிகபட்சமா நீங்க தமிழ் படிக்கணும், மேக்ஸ் ரெகுலரா படிக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாத்துக்கும் சமமான ஈக்குவலான ரெஸ்பான்ஸ் கொடுத்து நீங்க படிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெட் பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், உங்களுக்கு ஈக்குவல் மார்க்ஸ் தான். 30 உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு பேப்பர் 2ல 16 வரப்ப ஸோ ரெகுலரா உங்களோட எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஈக்குவலா. ஒரு ஷெட்யூல் இப்போ உங்களுக்கு 2.5 hours டைம் இருக்கு அப்படின்னா
இந்த 2.5 hours half an hourல உங்களால எவ்வளவு படிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். பட் ஒரு விஷயம், எந்த ஒரு நாள்லயுமே நீங்க படிக்காம இருக்கவே கூடாது. எப்பயும் சொல்றதா, ஒரு 5 minutesனாலும் நம்மளோட கையில ஒரு நாளைக்கு புக்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். ஸோ எவ்வளோ வருஷம் ஆச்சு, நிறைய பேர் ஏஜ் ஆனவங்க கூட எழுதுறீங்க. ஸோ அப்படி இருக்கீங்க, நிறைய பேர் வந்து அதுல கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. எவ்வளோ தடவை நான் எழுதுறது, பட் எக்ஸாமே வர மாட்டேங்குது, எக்ஸாம் வந்தாலும் அதோட ரிசல்ட்ஸ் வர மாட்டேங்குது ப்ராப்பரா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க. அப்பெல்லாம் கிடையாது. ஸோ எப்படி டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு சமன் படுத்தியிருக்காங்களோ அதே மாதிரி டெட்டும் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா கொண்டு போவாங்க. அது இந்த இயர்ல இருந்து அடுத்த இயர் மேபி பிப்ரவரிக்குள்ள கண்டிப்பா நடக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. இப்ப இருந்தே நீங்க டெட் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரெஷரா வர்றீங்க, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்குள்ள ஃப்ரெஷரா வரீங்க அப்படின்றப்ப இந்த டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ ரெகுலரா படிங்க. இல்ல நான் காம்படிட்டிவ் இப்பதான் பிஎட் படிச்சுட்டு இருக்கேன், இப்ப இருந்தே நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? பண்ணலாம். நிறைய பேர் அப்படியும் கால் பண்ணி கேட்குறீங்க. கண்டிப்பா அதுவும் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்ன எல்லா டீடைல்ஸுமே ஹவு டு ப்ரிப்பேர். ஸோ சப்ஜெக்ட் வைஸா, டேர்ம் வைஸா படிக்காம சப்ஜெக்ட் வைஸா படிங்க. தமிழ்னா ஃபர்ஸ்ட் தமிழை கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபுல்லா. அடுத்து இங்கிலீஷ் பாருங்க, அடுத்து மேத்ஸ் பாருங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு முதல்ல முக்கியத்துவம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் எனக்கு வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும் அப்படின்னா, ஸோ நான் மேத்ஸுக்கு நான் எதுக்காக நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். சில பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, மேத்ஸ் எனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட், படிக்க ஆரம்பிக்கிறப்பே நான் மேத்ஸை வந்து எடுத்தேன்னா அடுத்து எனக்கு வந்து படிக்கவே முடியாது. பட் சில பேரோட கான்செப்ட், எனக்கு எது வராதோ அதை நான் படிக்கணும். அதுல நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறப்ப எப்பயுமே எனக்கு என்ன இருக்கும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டோட எனக்கு வராத டாப்பிக்கை நான் படிக்கிறப்ப வா ஓகே இது நல்லா இருக்கே, அப்ப மேத்ஸ் ஈஸி தான் போல அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அப்ப அந்த இடத்துல எனக்கு வராத சப்ஜெக்டே நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா படிச்சுட்டேன். ஸோ அடுத்து தமிழ், இங்கிலீஷ், சோசியல் தானே, இதெல்லாம் நமக்கு கைவந்த கலையாச்சேன்னு ஈஸியா அதையும் படிக்க முடியும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க, அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு, எல்லாத்தையுமே நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்ல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம ஓவரால் தமிழ்நாடு நம்மளுக்கு 20+ பிரான்ச்சஸ் இருக்கு. அங்க போய் நீங்க உங்களோட ஆஃப்லைன் கிளாஸஸை நீங்க படிக்க முடியும். உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் எது வேணும்னாலும் கால் பண்ணுங்க 8101234234. அண்ட் நம்ம கிட்ட பேட்ச் டைமிங் ஆன்லைனுக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் கிளாஸஸ், ஈவினிங் கிளாஸஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமிங்ல இருக்கு. ஸோ அந்த டைமிங்ல உங்களுக்கு எது பெஸ்ட்டோ ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஜாயின் பண்ணுற எனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கு, ஸோ அதை தாண்டி தான் என்னால் படிக்க முடியும், நைட் தான் படிக்க முடியும்னா உங்களுக்கான ரெக்கார்டிங் வீடியோஸ் ஃபெசிலிட்டியுமே நம்ம பண்ணித்தரோம். ஸோ அதுலேயும் நீங்கள் உங்களோட கிளாஸ் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே புக் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேக் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம கிட்ட கண்டிப்பாக கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டி இன்னைக்கு நம்ம பார்த்த நிறைய கண்டென்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டீச்சர் அந்த போஸ்டிங்க்கு எக்ஸாம் எழுதணும்னு வெயிட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட தாட்டை நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் ரெகுலராக லைவ் கிளாஸஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கான லைவ் கிளாஸஸ் நான் ஷெடியூல் பண்ணுறேன். லைவ் கிளாஸஸாக இல்லைனாலும் ரெக்கார்டடாக உங்களுக்கு ஈவினிங் 7 மணிக்கு வர மாதிரி ரெகுலராக ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்லோட் செய்யப்படும். ஸோ தொடர்ந்து பாருங்க. ஓகே, தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ.